ஜனவரி மாதத்தில் கனடா பொருளாதாரம் 25,000 வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் வேலை தேடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக வேலைவாய்ப்பில்லா விகிதம் 6.8%இலிருந்து 6.5% குறைந்துள்ளது. ஜனவரியில் ஏற்பட்ட வேலை இழப்புகள் பெரும்பாலும் தனியார் துறையிலும் பகுதி நேர வேலைகளிலும் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 25 முதல் 54 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கிடையே இந்த இழப்புகள் அதிகமாக இருந்ததாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் வேலை இழப்புகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஒன்டாரியோ மாகாணம் சந்தித்துள்ளது. குறிப்பாக உற்பத்தி துறையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஜனவரியில் மட்டும் உற்பத்தி துறை 28,000 வேலைகளை இழந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க வரி தடைகள் துறையை பாதிப்பதற்கு முன்பே இந்த துறையில் மொத்தமாக சுமார் 51,000 வேலைகள் குறைந்துள்ளன. இதனுடன் கல்வித்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப சேவை துறைகளிலும் வேலை இழப்புகள் பதிவாகின. ஆனால் தகவல், கலாசாரம், பொழுதுபோக்கு துறைகளிலும் வணிகம், கட்டடம் மற்றும் பிற ஆதரவு சேவை துறைகளிலும் ஏற்பட்ட வேலை உயர்வுகள் சில அளவுக்கு இழப்புகளை சமநிலைப்படுத்தின. ஜனவரியில் சராசரி மணிநேர ஊதியம் வருடாந்த அடிப்படையில் 3.3% உயர்ந்துள்ளது. இது டிசம்பர் மாதத்தை விட சற்று குறைவான உயர்வாகும். இந்த ஜனவரி தொழிலாளர் சந்தை கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பதிவான முதல் மொத்த வேலை இழப்பாகும்.